நண்பா வணக்கம். லடாக் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 6வது நாள் ஆகுது. ஜஸ்ட் ஒரு பிரேக் தான் இன்றைக்கி. பிரேக்னால் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம என்எஸ்க்கு வந்து டயர் மாற்றணும், அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது. பிகாஸ் பார்த்திங்கன்னா லடாக் மேலே போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போயிட்டு வந்துடலாம். முன்னாடி ராயல் என்ஃபீல்டில் போகிறார் பார்த்திங்கன்னா, அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் மதன் அவர் பேர். அவர் பக்கத்தில் இங்கே சண்டிகரில் அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு. இப்போ நம்ம இப்போ சண்டிகரில் தான் இருக்கோம். ஸோ அவருக்கு தெரியும், ஷோரூம் டயர் ஷோரூம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. ஸோ எங்கள் ஹோட்டல் தான் வச்சுருக்காரு பக்கத்தில். அவர் ஹோட்டலுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே டயர் மாற்றிட்டு வந்துடலாம் நண்பா. டயர் மாற்றிட்டு ரிட்டன் நம்ம ரூமுக்கு வந்து நம்ம ரெண்டாவது நம்ம இன்ஜின் ஆயில் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் நம்மளாக பார்த்துக்கலாம். அந்த புல்லட் சவுண்டை கேளுங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்கா, எக்கோ அடிக்குதுங்க, இருக்க சந்துக்கு அதுக்கும். ஸோ நம்மளும் சைலன்சர் போட்டிருந்தோம். இப்போ ரொம்பவே அந்த சைலன்சர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க உண்மையிலேயே. இங்கே பாருங்களேன், ரோட்டு ஓரத்தில் பூரா கஞ்சா செடிங்க. அது பாட்டுக்கு சாக்கடையில் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு கஞ்சா செடி. இங்கே வந்து இது வந்து லீகலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போல். நம்ம ஏரியாலலாம் ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க அவங்க பாட்டுக்குள்ளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஆயில் வந்து நம்ம வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேடு வந்து இங்கே கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட்டு. நான் வந்து ஒரே ஆயில் தாங்க மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இன்ஜின் வந்து எனக்கு இன்னமும் ஓரளவுக்கு பரவாயில்ல என்னோட நம்பிக்கை. இப்போ உண்மையும் அதுதாங்க. நீங்கள் வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆயிலில் தான் இருக்குது. ஆயில் நம்ம கரெக்டான கிரேடில் அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்ம வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நான்லாம் வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் 2 வருஷமாக ஒரே பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஒன்று தான் ஃபாரின் பிராண்டு, வேறு ஒரே பிராண்டு தான். சரிங்க, கிரேடு வந்து ஒரே கிரேடுங்க, ஒரே பிராண்டு ஒரே கிரேடு அதான் யூஸ் பண்ணிட்டு வரேன். மோட்டல் 7100 10W50. உண்மையிலேங்க அந்த ஆயில் பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க ஆயில். அது போட்டிங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ண தான் தெரியுது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து. இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், டம்மு கஞ்சா செடி. ஸோ அது பாட்டுக்குள்ள சாக்கடைக்குள்ள அது பாட்டுக்குள்ள ரோட்டு ஓரத்தில் வளர்ந்துட்டு இருக்குங்க. நம்ம ஊரில் அது இப்படி வளர்க்க விட மாட்டாங்க, தெரியாமல் வளர்ந்தாலே ஃபைனு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கிடக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க இருக்குது ஸ்மெல்லு. என்ன பாய் அடிச்சுக்கோ. இதுதாங்க நம்ம ஃப்ரெண்டோட ஹோட்டலு, நம்ம ஊருக்கார ஹோட்டலு. ஸோ பார்த்துக்கோங்க, நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காரு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து டிஃபன் இவங்க வந்து போடலையா. ஸோ லஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லஞ்சு நைட்டு டின்னரு அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஊரில் இது பண்ணதுக்கு ஏதோ பெஸ்ட்டாக சொல்லிட்டு கேஸ் போட்டுவிட்டோம். கோர்ட்டில் போய் தீர்ப்பு எங்களுக்கு ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயரை மாற்றணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சிருக்கு பாருங்கள், அந்த அவர் காட்டுறாரு, இந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம லக்கேஜ் ஒன் சைடு இழுத்துருச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்பி நம்ம லடாக் போக முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக ஆஃப் ரோடிங். ஸோ புதுசாக ஒரு டயர் மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். இந்த இடத்துல மட்டும் தான் தேஞ்சிச்சுன்னு நினச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டயர் ஃபுல்லாகவே ஃபால்ட்டு. அது இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக விண்டு இருக்குது. இது வந்து எப்போ போகும் அப்படின்றது தெரியாது, ஆனால் அங்கே வேறு ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஸோ நல்ல வேலைங்க நம்ம டயர் மாற்றினது. ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்போலோ ஆல்ஃபா தான் எடுத்துருக்கோம். சாரி அப்போலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நம்ம ஏரியாவை தமிழ்நாட்டோட ரேட்டு கம்மிங்க. இதுவும் இந்தியன் பிராண்டு தான். கைஸ் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போய் சாப்பிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட்டு போடுவோம். ரெஸ்ட்டு போட்டு ஈவினிங் வந்து நம்மளோட ஓன் மெயின்டெனு ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அவர் சின்ன சின்ன மெயின்டெனன் பண்ணணும். அப்புறம் பண்ணிவிட்டு நாளைக்கு வண்டியை எடுத்து கிளம்பிடலாம் நண்பா. ஸோ டயர் வந்து மாற்றியாச்சு நண்பா. ஸோ என்ன டயர் மாற்றிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா. ஸோ சாரிங்க அப்போலோ ஆக்டிசிப் அப்படின்ற ஒரு மாடலு. ஸோ அதோட பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இது அதோட பேட்டர்ன்ஸு. ஸோ பேட்டர்ன்ஸ் நல்லா இருந்துச்சு, கிரிப்புமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன் பிராண்டு தாங்க. ஸோ முடிஞ்சளவு இந்தியன் பிராண்ட் எடுத்து பார்ப்போம். காய்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ மணி ஈவினிங் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம்.
என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் 7100 10W50 வந்து 1.2 லிட்டர் ஊற்றணும். ஸோ நான் 1.2 லிட்டர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்.